காவல்துறையினரை தாக்கிய வழக்கில் சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் உட்பட இருவரை மார்ச் 13ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சமனை கிழித்ததாகவும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் முன்னாள் ராணுவ வீரரும் சீமான் வீட்டின் பாதுகாவலருமான அமல்ராஜ் மற்றும் நாம் தமிழர் கட்சி தொண்டர் சுபாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட காவலாளி அமல்ராஜிடமிருந்து .32 வகை துப்பாக்கி மற்றும் 20 தோட்டாக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அமல்ராஜ் மீது 5 பிரிவுகளிலும் சுபாகர் மீது 3 பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அமல்ராஜ் மற்றும் சுபாகரை சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். முன்னதாக நீதிபதி வீட்டின் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. சீமான் வீட்டிற்கு வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த விவகாரத்தில் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விரைந்தனர். காவல்துறையினர் இரும்பு தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே வீட்டில் ஒட்டப்படும் சம்மனை சம்பந்தப்பட்ட நபரோ அல்லது அவரது ஆதரவாளரோ கிழிப்பதில் தவறு இல்லை என வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். அது அவரால் சர்வ் பண்ண முடியாததுனால அவர் வீட்டுல ஒட்டி இருக்கீங்க. ஒட்டின நோட்டீஸ அவர் கிழிச்சு எடுத்துக்கிறதுக்காக, அவருக்கு அந்த நோட்டீஸ கொடுக்கறதுக்காகத்தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அது அவர் ஒட்டினாதான் அவர் கிழிச்சு எடுத்திருக்காரு. இது ஒரு அஃபென்ஸே கிடையாது. இருப்பினும் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அப்படி செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி தெரிவித்தார். நேரடியாக அவங்க இல்லை அப்படின்னா அவங்க அந்த ரெசிடென்சியல்ல பேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதை கிளிக்கலாம் கூடாது. அது கிளிக்கிறதுக்கு அந்த நாட் ஆத்தரைஸ்ட் டு டு இட். சம்மனை கொடுப்பதற்கென்று வழிமுறைகள் இருப்பதாகவும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி தெரிவித்தார். தனது கணவர் துப்பாக்கியால் போலீசாரை மிரட்டவில்லை என சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜின் மனைவி மஞ்சுளா தெரிவித்துள்ளார். சீமான் வீட்டில் நடந்த சம்பவம் குறித்து விவரித்த அவர், துப்பாக்கியை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க முயன்றதை காவலர்கள் தவறாக புரிந்து கொண்டதாக விளக்கம் அளித்தார். கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க. இது ஒரு குத்தமா? என்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா? 25 இயர்ஸ் BSFல வேலை பார்த்துட்டு எக்ஸர்வீஸ் மேனா வித் கன் லைசன்ஸோட வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க 2018 இருந்தே வச்சிருக்காங்க. வச்சு டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்துருக்காங்க. இப்ப 2 வருஷமா லாஸ்ட் 2 இயர்ஸா சீமான் அண்ணா கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஈடுபாடு, உண்மை, அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க. காவல் நிலையத்தில் இருந்தபோது அமல்ராஜை சந்தித்து பேசிய அவரது மனைவி மஞ்சுளா அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று கூறினார்.